அதெல்லாம் வேற லெவல் இந்த அதெல்லாம் சொல்லி வேணாம் வேற கண்ணில் இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். அது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஆனால் அவர் இதை தாண்டி நிறைய பெஸ்ட் வந்து டெய்லி நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இந்த மூவி சூப்பரா இருக்கு. அது மக்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அப் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. லீக் ஆனாலும் நான் திருப்பியும் வந்து ஈவினிங் ஷோ நான் போய் பார்க்க போகிறேன் படத்தை. அது காட்டுறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இனிமேல் வர மாட்டோம், தளபதி ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு நம்ம பார்க்க மாட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஹிட் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம மாசாக காமிச்சிருந்தாங்க தளபதியை. ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு. படம் எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்க வந்து தளபதியை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான். ஸோ அதனால அவர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எதுவும் இல்லை. அவர் ஆல்ரெடி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு சிஎம்மா. ஸோ ஆனால் என்ன இனிமேல் ஃபிலிமில் நடிக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு கஷ்டம் தானே தவிர மற்றபடி எதுவுமே எதுவும் கிடையாது. லாஸ்ட்டில் வந்து அவர் வீடியோலாம் போட்டு காமிச்சு ஒரே அழுகையாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் டான்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அது எங்கேயுமே இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளுக்கு வரல. ஆனால் அதை வந்து தேட்டரில் பார்த்தே ஆகணும். 10 நிமிஷத்துக்கு தளபதி டான்ஸ் ஆடினார். செம்ம சூப்பராக இருந்தது. ஆடி முடிச்சோடனே ஒரு மாதிரி எல்லாருக்குமே கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் டான்ஸா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. சிஎம் மாமா அதை போட்டோன்னே எல்லாருமே எழுந்து நின்று கத்தி அது ஒரு மாதிரி செம்ம வைபாக இருந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது ஆக்சுவலி நீங்கள் ஃபீல் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி சொல்லணும்னா படம் லீக் ஆனது வந்து தளபதிக்கு நல்லது தான். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி படம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் எல்லாரும் சொன்னாங்க இது பாலிடிக்ஸ்க்காக எடுத்த படம். ஆமாம், பாலிடிக்ஸாக எடுத்த படம் தான். ஆனால் அப்படியே பாலிடிக்ஸ் ஓரியன்டாகவே இல்லை. ஒரு மாதிரி ஃபேன்ஸ்க்காகவும் பாலிடிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி மிக்சடாக நல்லா தான் இருந்தது. செம்மையாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய ஓட்டு கிடச்சிருக்கும் ஆக்சுவலி. ஆமாம், சூப்பராக சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. அந்த நம்ம சேஃப்டிக்காக சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன் லாஸ்ட் மூவி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மூவி சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மூவி போனது தெரியல. மாஸ். ஆமாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லாஸ்ட் ஒன் டைம் புரியல. ரொம்ப 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 பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லாம் எடுத்துட்டுங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இல்லை நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ். ஸோ முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, சின்ன குழந்தைலேருந்து எல்லாருக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஏன்னா இதுதான் லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தளபதி மூவி. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியாது. தீபாவளி பொங்கல்னாலே தளபதி மூவின்னு சொல்லிட்டு காலையில் பரபரப்பாக எழுந்து ஓடி வந்துடுவோம். ஸோ அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. அது உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த டான்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து பாட்டு கேட்கும்போது தான் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு அப்படி முடிச்சிருவாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப மாசாக இருந்துச்சு. அது அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. அது ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு நம்ம பார்க்க மாட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஹிட் ஆச்சு அந்த இடத்துல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன் லாஸ்ட் ஃபிலிம் இவருக்காக அப்படிங்கிறப்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வர முடியாது. ஆனால் அவர் இதை தாண்டி நிறைய பெஸ்ட்டு வந்து டெய்லி நமக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அது வந்து நமக்கு அந்த சந்தோஷம். இது போய் அது வந்துருச்சு. இருந்தது. ஐயோ, செம்ம மாசாக இருந்தது. லீக்கான படம் மாதிரியே இல்லை சுத்தமாக. ஒரு சீன் கூட பார்க்கல. ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. லீக் ஆனாலும் நான் திருப்பியும் வந்து ஈவினிங் ஷோ நான் போய் பார்க்க போகிறேன் படத்தை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம மாசாக காமிச்சிருந்தாங்க தளபதியை. ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. வந்து ரொம்ப கண்ணில் இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். அது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுகையாக வந்தது. அவ்வளோதான். டிவி இருக்குது, நிறைய இருக்குது. எல்லோரும் என்கிட்டே கேட்ட அப்படி படம் போய் பாருங்கள், நிறைய இருக்குது படத்தில். எல்லாரும் வெளியில் சொன்ன மாதிரிலாம் சத்தியமாக படம் கிடையாது. செம்ம சூப்பராக இருக்குது படம். அப்படியெல்லாம் கிடையாது. டப்பிங் படம் நான் பார்த்தேன். லைட்டாக சும்மா லைட் கிளிப்ஸ் பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப எல்லாமே தாங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க.
சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஆக்டிங். உண்மையாகவே அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் கேமியோலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒரு சிலர்லாம், அவங்களோட ரோல்லாம் எப்படி இருக்குது படத்தில்? தளபதி நல்லா. எல்லாத்தோட மெயின் தளபதி தான். பட் எல்லாமே மெயின், அவங்களோட கேமியோ எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. அந்த லாஸ்ட் அந்த டைட்டில் இது காமிச்சாங்கல்ல, அந்த குஷிலேருந்து எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது காட்டுறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இனிமேல் வர மாட்டோம், தளபதி ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம்னு. அந்த ஓப்பனிங் டைட்டில் கார்டு ஓப்பனிங் வந்து வேற லெவலில் ஃபயராக இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. அது ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் பேர் அந்த இது எல்லாம் செம்மையாக வேற லெவல். அது எப்போவுமே அவரோட ஸ்டைலுக்கு வந்து எதுவுமே எப்பவுமே ஃபயர் தான் அவர். டிவிக்கு எவ்வளோ ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் படத்தில் இருக்குது? டிவி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இப்போ நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க டிவிகே மெசேஜ்னு. அந்த மாதிரி டிவிகே மெசேஜ் எதுவுமே கிடையாது. பொதுவாக வந்து கேர்ள்ஸ்க்கு அவர் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது. வேற லெவலில் பிளாஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கா இல்லை வந்து கமர்ஷியலாக? அது மக்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே முதல்ல கண் மூடித்தனமாக இருக்குது இந்த கேஸ்ட் அப்படிலாம் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, அதுதான் இந்த படத்தோட இது. ஜனநாயகம் பேரே அதான், நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருமே இப்போ தான் மக்கள்லாம் வந்து தெளிவாயிட்டாங்க, யோசிக்கிறாங்க, பயம் இல்லாமல் மூவ் ஆகுறாங்க. இனிமேல் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னுக்காக தெளிவாக சொல்லியிருக்காரு தளபதி. லாஸ்ட் அந்த ஒன் டைம் அந்த டான்ஸாக இருக்கட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. அதெல்லாம் சொல்லவே வேணாம். வேற லெவல் ஃபயராக இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நாங்கள் தான் தளபதியை மிஸ் பண்ணுவோம். பட் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக அவர் சிஎம்மாக பார்க்குறோம். அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தளபதி விஜய் இல்லை சிஎம் விஜய்? இல்லை எப்போவுமே அவர் தளபதி தான் எங்களுக்கு. ஓகேங்களா? நடிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக ஃபீலிங்காக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை மற்றபடி. பட் அது நம்ம இங்கேருந்து ரசிகர்களை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னுக்காக ரசிக்கிறதுக்காக அவர் நடிக்கிறாரு. இனி மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. தேங்க்யூ.